Hello everyone, அனைவருக்கும் வணக்கம். This is Professor Suresh. Welcome to Professor Suresh Maths Classes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த காலேஜ் டிஆர்பி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதில் வந்து மேத்ஸ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆன்சர் கீ மட்டும் பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ரிமைனிங் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ. இது வந்து பார்ட் ஒன்ல ஒரு 21 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது பர்டிகுலர் ஆன்சர் கீழே அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு ஆன்சர் கீ மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராவில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி E1 E2ஓட லீனியர் காம்பினேஷன் இது M,3,1 அப்படின்னா இந்த எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அப்புறம் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு சைடில் பாக்ஸில் இருக்குது ஆக்சுவலாக இது ஆன்சர் கீ தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கையில் இருக்கவங்க இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி எழுதலை அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி அந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது அடுத்து வரப்போகிற ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு நீங்கள் இப்போ இருந்து ரெடி ஆகிறீங்கனாலும் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் முடிஞ்சால் இதோட பிடிஎஃபை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து சி. ஏன்னா இதில் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சேம் அப்படின்றது தான் கரெக்டு. ஒரு கொஸ்டின் நம்பர் 4, சைக்ளோட்டோமிக் பாலினாமியல் 5, 6 ஆஃப் எக்ஸ், அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்புறம் கொஸ்டின் 5, இது வந்து மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அப்புறம் இது இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொஸ்டின். இன்டெக்ரல் ஈக்குவேஷன் வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில் இருக்காது, நியூ சிலபஸில் இருக்காது. 8 செட்டு காலேஜ் டிஆர்பியில் இருக்கும். ஆப்ஷன் பி. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து மீன் லெஸ் தென் வேரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இன்ஃபிமம் ஆஃப் 2 செட்டு கேட்டிருக்காங்க. 2 செட்டு கொடுத்துட்டு அதோட இன்ஃபிமம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் 11க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் 12 வந்து ஸ்டம் லியோவ்லி பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம், அதுலேருந்து கேட்ட கொஸ்டின். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து ஓஆர், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 14 வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலாக இது எந்த புக்லெட்லேயும் இந்த ஆர்டரில் கொஸ்டின் இருக்காது, ஏன்னா உங்களுக்கு மாடிஃபை பண்ணி போட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் மாறி இருக்காது, அந்த கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இது உங்கள் இதில் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க, கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 15 வந்து ஆப்ஷன் ஏ, டோபாலஜி கொஸ்டின். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 16 லிமிட் வச்சு கேட்டிருக்காங்க. இது நம்ம ரியல் காம்ப்ளெக்ஸு அல்லது இதுலேயும் வரும், டோபாலஜிலே வரும். ஆப்ஷன் பி. இது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 17, இது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், அட்ஜாயிண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 18, ஆப்ஷன் ஏ, டோபாலஜி ஆர் ரியல். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 19, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், நார்மல் லீனியர் ஸ்பேஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 21, இது வந்து ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின். இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். ஆப்ஷன் ஏ நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் இது கரெக்ட் கிடையாது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு நான் எதுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். கொஸ்டின் 21 வந்து ஸ்டாட்டிஸ்டிக் கொஸ்டின், ஆப்ஷன் சி. ஸோ இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா கொஸ்டின் பூராமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன் கொடுத்துட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்லாம் வந்து ரியல்லையோ காம்ப்ளெக்ஸ்லையோ ஒன்று கொடுத்துட்டு அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்பாங்க. ஈவன் சிஎஸ்ஆர் நெட்லேயே அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் இவங்க என்னென்னா
4 குடுத்துட்டு டேபிள் மாரி குடுத்துட்டு மேட்ச் பண்ற மாரி குடுத்துருந்தாங்க. அதனால வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. நல்ல ஸ்டாண்டர்டாவும் இருந்துச்சு நெறைய இடங்கள்ல. பட் இதுல என்ன பிரச்சனைன்னா, நமக்கு டைம் பத்தாது ரீட் பண்றதுக்கு. மேபி அப்படிதான் உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன மாரி ஃபீல் பண்றீங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அது மாரி எவ்வளவு கொஸ்டின்ஸ் எத்தன மார்க்ன்னு இல்ல, எத்தன கொஸ்டின் வந்து மேத்ஸ்ல தமிழ்ல பாஸ் ஆகி மேத்ஸ்ல எத்தன கொஸ்டின் உங்களுக்கு கரெக்ட்ங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா வந்து ஒரு கட் ஆஃப் வந்து பிரெடிக்ட் பண்ணுவோம். நல்லாவே எழுதல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இது பண்ணாதீங்க. அடுத்த இதுக்கான எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. மேபி வந்து பாலிடெக்னிக் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஜனவரி 1 வீக்ல வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாரி இன்னொரு 1 அல்லது 1 1/2 வருஷத்துல மறுபடியும் ஒரு ஆர்ட்ஸ் டிஆர்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மினிமம் 1 இயராவது படிங்க. ஏன்னா இந்த கொஸ்டின பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா நம்ம வந்து ஒரு 1 மாசம் 2 மாசம்லாம் படிச்சு இத கிளியர் பண்ண முடியாதுன்னு. நெறைய டைம் அதாவது ரொம்ப நேரம் படிக்கணும். எக்ஸாம்கள்ல ரொம்ப சீக்கிரம் ஆன்சர் பண்றவங்களால மட்டும் தான் அத கிளியர் பண்ண முடியும். இந்த விஷயம் வந்து உங்களோட தகவலுக்காக நம்ம அகாடமில அதாவது அகாடமி நேம் வந்து ப்ரொஃபசர் சுரேஷ் மேத்ஸ் கிளாஸஸ் இதுதான். ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஆர்பி யூஜி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, அப்புறம் சிஎஸ்ஆர் நெட் செட்டுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். இதை பார்த்துக்குங்க. இப்போ இருக்கிற எல்லா கொஸ்டின் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வெறும் வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை மக்கப் பண்ணி அல்லது ஏதாவது வச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கான்செப்ட் கண்டிப்பாக புரியணும். ஸோ கான்செப்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஷார்ட்கட்ஸ் நெக்ஸ்ட்டு, தென் டாப் ரேங்க்ஸ் ஃபாலோ. இது 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாப் ரேங்க் கிடைக்கும். ஸோ ரைட் கைடன்ஸ் கொடுக்குறோம். ரைட் ஸ்ட்ராட்டஜியோட உங்களுக்கு ரைட் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட கோச்சிங் பேட்சில் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நியூ பேட்ச் வந்து வர ஜனவரி 2026 வந்து ஸ்டார்ட் ஆகுது. வேறு உங்களுக்கு என்கொயரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து டெமோ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதான் நம்மளோட யூடியூப் சேனல் ப்ரொஃபசர் சுரேஷ் மேத்ஸ் கிளாஸஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அதில் வந்து நிறைய வீடியோஸ் பப்ளிக் வீடியோஸ் போட்டிருப்போம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அல்லது அந்த வெப்சைட் இருக்குது, இதில் போய் பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோச்சிங் ஜாயின் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் ரியலாகவே பரவாயில்ல ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள், நல்ல எஃபோர்ட் போடுங்க. அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வர எக்ஸாம்லையும் நீங்கள் எழுத போகிற எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.